எல்லாருக்கும் மாலை வணக்கம். இப்பொழுது கூட இங்கே சபையாய் கூடி வந்திருக்கிற எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை கர்த்தருடைய நாமத்தினாலே என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுதும் இந்த ஜப வார வாசிப்பில் நம்ம பார்க்க போகிற தலைப்பு இந்த புத்தகம் போல் வேறே புத்தகம் இல்லை என்ற இந்த தலைப்பை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த தலைப்பிலே நம்ம தெரியும், இந்த புத்தகம் போல், அதாவது இந்த வேதாகம் அது போல் நம்ம வேறு புத்தகத்தை நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு தலைப்பை நம்ம கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம 4 பாயிண்ட் பார்க்க போகிறோம். அதில் முதலாவது தலைப்பு வேதாகமத்தின் தனித்தன்மை, இரண்டாவது வேதாகமும் தேவனுடைய வெளிப்பாடும், மூன்றாவது வேதாகமத்தின் தெய்வீக மனித தன்மை, நான்காவது நம் கதை தேவ கதையின் ஒரு பகுதி அப்படின்னு சொல்லிட்டு 4 தலைப்புகளை பார்க்க போகிறோம். இப்போ முதலாவது தலைப்பு வேதாகமத்தின் தனித்தன்மை. இதில் 1800 வேலஸ் நாட்டை சேர்ந்த மேரி ஜோன்ஸ் என்றவங்க அவங்க 15 வயது நிரம்பியவர்கள். அவங்க ஒரு வேதாகமத்தை வாங்கணும்னு பிரயாசப்படுறாங்க. அப்போ அந்த வேதாகமம் எங்கே கிடைக்குதுன்னா, அடுத்த ஒரு வடக்கு பகுதியில் இருக்கிற வேல்ஸ் அந்த பகுதியில் அது கிடைக்குது. அது அந்த பகுதிக்கு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னா, ஒரு 26 மைல்கள் அந்த பகுதியில் போய் அவங்க வாங்கணுன்னா அவ்வளோ நேரம் அவங்க அந்த பயணப்பட்டு போகணும். அது அவங்க நடந்து போகிறாங்க. அதுவும் வெறும் கால்களால் அவங்க நடந்து போகிறாங்க. தன் தாய் மொழியாகிய அந்த வேதாகமத்தை அவங்க வாங்கணும்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு விருப்பமாய் அந்த வேதாகமத்தை வாங்கணும்னு சொல்லிட்டு அவங்க நடந்து போகிறாங்க. அதில் அந்த வேதாகமத்தை வாங்கிறதுக்கான அந்த பணத்தை கூட அவங்க 6 வருடம் அவங்க சேமித்து வைத்து, அதுக்கப்புறம் அவங்க அந்த மலை பகுதியில் கரடு முரடான பகுதியில் நடந்து 42 கிலோமீட்டர் அவங்க நடந்தே சென்று அந்த வேதாகமத்தை போய் அவங்க தாய்மொழியில் போய் அதை வாங்குறாங்க. இந்த சம்பவம் நிறைய எழுச்சியை ஏற்பட்டதுனால நிறைய வேதாகம சங்கங்கள்லாம் அமையறதுக்கு இந்த இது உதவியாக இருந்துச்சு. இப்போ மேரி ஜான்ஸ் வாழ்ந்தது போல் ஒரு காலத்தில் நம்ம அந்த காலம் போல் இந்த காலத்தில் நம்ம வாழறதில்ல. நம்மளுக்கு எல்லார் கையிலும் வேதாகமம் இருக்கிறது. ஒரு வீட்டிலே 2-3 வேதாகமங்கள் எளிதாகவே கிடைக்குது. நமக்கு தெரியும் வேதாகமத்துடைய தனித்தன்மை எப்படி இருக்குது என்பதை நம்ம புரிந்திருக்கிறோம். அதை நம்ம நம்புகிறவர்களாகவும் நம்ம இருக்கிறோம். அடுத்ததான் நம்ம பார்க்குறது வேதாகமம் தேவனுடைய வெளிப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலைப்பில் நம்ம பார்க்குறோம். ஸோ வேதாகமம் வேதாகமத்தின் மூலமாக தேவன் எப்படியெல்லாம் நம்மளை எடுத்து வெளிப்படுத்துகிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். அதில் முதலாவது நம்ம இந்த உலக ரீதியாக பார்த்தோம்னா நம்மளுக்கு நம்மளை அறிவு பெறுவதற்கு 3 விஷயங்கள் முக்கியமாக தேவை. ஒன்று சிந்தனை, அனுபவம், அப்புறம் தேவனுடைய வெளிப்பாடு. இந்த 3 காரியங்களும் நம்மளுக்கு ஒரு அறிவை பெறணும்னா, ஒரு இதுவாக இருக்கணும்னா, நம்மளுக்கு புத்திசாலியாக இருக்கணுமா, இந்த காரியங்களாம் நம்மளுக்கு தேவைப்படுவது. இப்போது மனித சிந்தனைகள் மூலமாக நம்ம பல கண்டுபிடிப்புகளை நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். இப்போது ஒரு நொடி பொழுது கூட இப்போ நம்ம எங்கே வேணால் நம்ம யாருக்கு கால் பண்ணி பேசணும்னு நினைத்தாலும் நம்மளால் கால் பண்ணி பேச முடியும். அந்தளவுக்கு நம்மளுடைய விஞ்ஞானம் வளர்ந்துருக்கு, மனித அறிவு பெருகி இருக்குது. ஆனால் எவ்வளோதான் நம்ம அறிவு நம்ம பெரிந்தாலும் மனித சிந்தனை மூலமாகவும் நம்ம அனுபவம் மூலமாகவும் சில முக்கியமான காரியங்களை கருத்துக்களை நம்மளால் புரிந்து கொள்ள முடியாது. ஏன்னா அது எதனால் நம்மளால் புரிந்து கொள்ள முடியாது? பாவத்தின் விளைவாக தான் நம்மளால் சில காரியங்களை நம்மளால் புரிந்து கொள்ளவே முடியல. நாம் நம்மளை உருவாக்கவே இல்லை, தேவன் தான் நம்மளை உருவாக்குனாரு. பிற விஷயங்களை அர்த்தத்தை நம்ம புரிந்து கொள்ளணுன்னா, நம்ம தேவனுடைய வெளிப்பாடை நம்ம புரிந்து கொள்ளணுன்னா, நம்ம வேதத்தை நம்ம தினந்தோறும் வாசிக்கிறப்ப தான் அந்த வெளிப்பாடு நம்மளுக்கு புரியதாக இருக்கும். அதே போல் நம்ம அன்பு இருக்கிற இடத்துல, கண்டிப்பாக அன்பு இருக்கிற இடத்துலையும் உறவு இருக்கிற இடத்துலையும் வார்த்தைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் தான் நம்ம அன்பாக இருந்தோம்னா, நம்ம ஒரு உறவில் இருக்கிறப்போ கண்டிப்பாக நம்ம தொடர்ந்து நம்ம அந்த உறவு நீடிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம தொடர்ந்து அவங்களோட நம்ம பேசுவோம். அதே போல் நம்ம தேவனிடத்தில் நம்ம அன்பாக இருக்கிறோன்னா அந்த உறவை நீட்டிக்கொள்ள நம்ம தினந்தோறும் தேவனிடத்தில் பேசுகிறது தான் நம்மளுடைய வேதாகமம். ஸோ இந்த பண்டைய காலத்தில் இஸ்ரவேலர்கள்லாம் வேதாகமத்தை ரொம்ப பெரிதாக போற்றினாங்க. தினந்தோறும் அதை வாசித்தார்கள் வேதாகமத்தை.
அதை வந்து ரொம்ப நேசித்தார்கள். நம்ம வந்து அதே போல் இப்போ வந்து நம்ம ஒரு வசனத்தை எடுத்து வாசிப்போம். 2 தீமோத்தேயு 3 வசனம் 16, 17. எந்த நற்கிரியும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. இந்த வசனம் போல வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவினாலே அருளப்பட்டிருக்கிறது. ஸோ நம்ம வந்து இதை வந்து நம்ம ஒரு வரலாற்று கதையாவோ இல்லை வந்து தினந்தோறும் ஒரு படிக்கிற ஒரு கதையாவோ படிக்காம இது வந்து எப்படி வந்து எழுதப்பட்டிருக்குன்னா தேவன் அருளப்பட்ட ஆவினால இது எழுதியிருக்கிறாங்க. அதே போல் நம்ம இதை தொடர்ந்து படிக்கிறப்போ வந்து நம்ம எப்படி இருப்போம்னா இந்த வசனங்கள் நம்மளை வந்து கடிந்து கொள்ளும். நம்ம தீமை செய்கிறப்போ இல்லை வந்து நம்ம சரியான பாதையில் செல்லாதப்போ இந்த வசனங்கள் நம்மளுக்கு வந்து உபதேசிக்கும், நம்மளை சீர்படுத்தும், நம்மளை வந்து நீதியில் வந்து நம்மளை நடத்த செய்யும். நம்மளுக்கு நன்மை எது தீமை எது என்பதை வகையறுக்க வந்து இந்த வசனங்கள் எல்லாம் நம்மளுக்கு வந்து நம்ம தினந்தோறும் வசிக்கிறப்போ இந்த வசனங்கள்லாம் நம்மளுக்கு வந்து விலைக்கு நம்மளை நடத்தி செல்லும். அதே போல் நம்ம வேதத்தில் பார்த்தோன்னா சில வந்து நாம் கேட்க விரும்பாத விஷயங்கள் வேதாகமத்தில் சொன்னாலும் அதற்கு நம்மளுக்கு செவி கொடுக்க நம்ம வந்து அவசியமாக இருக்குது. சில விஷயங்கள் வந்து வேதாகமத்தில் சொல்லியிருக்கோம், ஆனால் வந்து இதை நம்ம எப்படி செய்ய முடியும் அப்படி என்பதை நம்ம யோசிப்போம். இப்போ நீங்கள் மத்தேயு 6:44 வசனங்கள் வாசித்தாலும் நானே வாசிக்கிறேன். உன் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள், உங்கள் பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் துன்பப்படுத்துகிறவர்களாகவும் ஜெபம் பண்ணுங்கள். இந்த வசனத்தெல்லாம் வாசிக்கிறப்போ எப்படி நம்மளால முடியும்? நம்மளை தினந்தோறும் கஷ்டப்படுத்துறவங்களுக்காக நம்ம எப்படி வந்து ஜெபிக்க முடியும்? எப்படி நம்ம வந்து அவங்களுக்காக ப்ரேயர் பண்ண முடியும்னா, ஆனால் சில விஷயங்களை நம்ம வந்து வேதாகமம் சொல்கிறபடி தான் நம்ம நடக்கிறப்போ தேவன் வந்து அதன் மூலமாக நம்மளுக்கு ஆசீர்வாதத்தை வெளுத்திருக்கிறார். இன்னும் சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கையை கூட நம்மளால வாழ முடியும். அதே போல் வேத வசனத்தை நம்ம சரியாக நம்ம தினந்தோறும் வாசித்தால் பரிசுத்த ஆவியானவர் வந்து நம்மை கண்டித்து உணர்த்ததை வந்து நம்ம வந்து நிறைய இடத்துல நம்ம வந்து உணர்ந்து கொள்ள முடியும். அதே போல் இந்த வேதாகமத்துடைய சத்தியங்களெல்லாம் நம்மளுடைய வந்து சிந்தனையும் நம்மளுடைய குணத்தை வந்து நிறைய விதத்தில் மாற்றிருக்கும். நம்ம வந்து வரப்போ நம்ம வந்து இந்த ஃபஸ்ட்டு நம்ம தேவனை அறிந்து கொள்கிறப்போ இருக்கிற குணமும் அந்த சிந்தனைகளும் நம்ம தேவனுக்குள்ளே ஒவ்வொரு நாளும் அந்த வேதத்தை வாசித்து நம்ம வந்து தேவன் நம்மக்கிட்ட வெளிப்படுறப்போ நம்மளுடைய குணங்களும் சிந்தனைகளும் கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து மாறுபட்டு நல்ல ஒரு சிந்தனைகளையும் நல்ல ஒரு எண்ண ஓட்டங்களையும் தேவன் வந்து நம்மளுக்கு தருவார். அடுத்ததான் நம்ம பார்க்க போவது வந்து வேதாகமத்தின் தெய்வீக மனித தன்மை. இதில் வந்து நம்ம பார்த்தோம்னா வேதாகம செய்திகள் வந்து தேவனிடத்தில் வந்தாலும் மனிதர்கள் தங்கள் வாழ்ந்த காலமும், அதாவது வேதாகமத்தின் செய்திகள் வந்து தேவனிடத்திலிருந்து நம்மளுக்கு கிடைக்குது. ஆனாலும் இதை எழுதுனது வந்து மனிதர்கள் தேவ ஆவியால் எழுதுனாங்க. பட் அவங்களுடைய வார்த்தைகள் வந்து அவங்க இருக்கிற இடம், அவங்களுடைய காலம், அவங்களுடைய சூழ்நிலைகளை பொறுத்து சில இடங்களில் வந்து மாறுபட்டிருக்கும், சில இடங்களில் வந்து வேறுபட்டு இருக்கும். பட் ஆனால் அதில் சொல்ல வந்த இது வந்து கருத்துகள் வந்து எல்லாருக்கும் ஒரு உண்மையான அந்த உணர்த்துதலை வந்து தேவன் அந்த வார்த்தையின் மூலமாக எல்லாருக்கும் கொடுக்குறாரு. அதே போல் தெய்வீகமும் மனிதமும் கலந்தது தான் அந்த 2 அம்சங்கள் சம அளவில் முக்கியமானது. அவற்றை பிரித்து பார்க்க தெரிய வேண்டும். அதாவது அந்த வசனத்தை நம்ம படிக்கிறப்போ அதில் தெய்வீகமும் இருக்குது, அதே போல் அந்த மனிதனுடைய சில காரியங்களும் மனிதனுடைய வார்த்தைகளும் அதில் இருக்குது. ஸோ நம்ம அதை பிரித்து பார்த்து நம்ம வேதத்தை வாசிக்கிறப்போ அதே போல் பழைய ஏற்பாட்டை வந்து எழுதுனது வந்து அரபிக் அந்த லாங்குவேஜில் எழுதியிருக்காங்க. புதிய ஏற்பாட்டில் வந்து கிரேக்க மொழி அந்த இதுலேருந்து எழுதியிருக்கிறாங்க. இது ரெண்டுத்தையுமே வந்து வேறு மொழியில் எழுதி நம்மளுக்கு வந்து நம்ம கையில் வந்து கிடைத்திருக்கு. ஸோ இது வந்து நிறைய மொழிகளில் வந்து இந்த வேதாகமத்தை மொழிபெயர்க்கப்பட்டு நிறைய ஆசிரியர்கள் மூலமாக நம்மளுக்கு வந்து அது வந்து கிடைத்திருக்கு. அதில் வந்து சிலவற்றை அதிகமாகவும் சிலவற்றை குறைவாகவும் ஏவி எழுதப்படவில்லை. அந்த வார்த்தைகளை வந்து சிலது அதிகமாகவும் எழுதலை, அந்த வார்த்தைகள் வந்து குறைவாகவும் எழுதலை. அவர்கள் ஏவி எழுத வைத்தவரை தவிர
வார்த்தைக்கு வார்த்தை ஏவவில்லை. அவங்களை எழுதி அவர் வந்து தேவன் வந்து அவர்களை எழுத வைத்தார். பட் ஆனால் வந்து வார்த்தைக்கு வார்த்தை இந்த வார்த்தை தான் போடணும் அப்படின்ன மாதிரி எழுத வைக்கல. ஆனால் அவர்களை ஏவி அதனுடைய கருத்தை வந்து அவர்கள் வந்து சொல்ல அந்த வேதாகமத்தின் மூலமாக நம்மளுக்கு சொல்லியிருக்கார். ஸோ நம்ம அதை படிக்கிறப்போ அதனுடைய வேதாகமத்தை படிக்கிறப்போ நம்ம அந்த இலக்கணங்கள் அதனுடைய இலக்கண ரீதியாகவும் வரலாற்று ரீதியாகவும் நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ணி நம்ம வந்து வேதாகமத்தை படிக்கணும். ஏதோ நம்ம வந்து அந்த கதை புத்தகத்தை போல நம்ம படிக்காமல் ஒவ்வொரு நாளும் அதை வந்து ஒரு ஆராய்ந்து நம்ம படிக்கிறவர்களாக இருக்கணும். அதே போல் இது வந்து எல்லா காலத்திற்கும் வந்து பொருத்தமானது இந்த வேதாகமம். ஸோ தேவனுடைய வெளிப்பாடு வந்து எல்லா பழைய காலத்துக்கும் இது பொருத்தமானது, இப்போ வரப்போகிற காலத்துக்கும் வந்து இந்த வேதாகமத்தில் எல்லா காரியத்திலையும் தேவன் வந்து நமக்கு சொல்லியிருக்கிறார். அதுதான் இந்த வேதாகமத்தினுடைய தெய்வீக அம்சம். இப்போ நம்ம பார்த்தது வேதாகமத்தின் தெய்வீக மனிதத்தன்மை. இதுதான் வந்து தெய்வனும் மனிதனும் கலந்து தான் இந்த வேதாகமும். ஆனால் அதை நம்ம பிரித்து பார்க்குற ஒரு பிள்ளைகளாகவும் எது முக்கியமானதோ அதை நம்ம எடுத்துக்கொள்கிற பிள்ளைகளாகவும் இருக்கணும். அதே போல் அடுத்த தலைப்பு நம்ம பார்க்குறது நம் கதை தேவ கதையின் ஒரு பகுதி. இந்த பழைய இந்த வேதாகமத்தை வந்து தேவன் வந்து 40க்கும் மேற்பட்ட வேத எழுத்தாளர்களால் வந்து தேவன் வந்து இது வந்து இந்த வேதாகமம் முழுவதையும் தேவன் வந்து எழுதியிருக்கிறார். அதில் வந்து நீங்கள் என்னென்ன நம்ம காரியங்களை பார்க்கலான்னா லூக்கா எடுத்து வாசிங்க 24:27 அதிகாரம் 24 வசனம் 27. ஸோ மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். அதில் அந்த வேத வாக்கியங்கள் எல்லாம் அதை வந்து நம்ம பார்த்தோம்னா தேவன் வந்து அந்த அவர் வந்து வெளிப்பட்ட நாளில் எல்லா வேத எல்லா தீர்க்க தரிசன வாக்கியங்களையும் அவர் வந்து விளக்கி பேசினார். இந்த முழு சம்பவத்தையும் வந்து அவர் வந்து விளக்கி வந்து அவர்களுக்கு வந்து விவரித்து சொன்னார். நாங்கள் இந்த காலகட்டத்தில் நான் வந்து அடிக்கப்படுவேன், நான் வந்து ரத்தம் சிந்துவேன் உங்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீர்க்க தரிசன எல்லா காரியங்களையுமே எடுத்து சொன்னார். ஒரு பகுதியை மட்டும் அவர் எடுத்து சொல்ல எல்லா தீர்க்க தரிசனத்தையும் அவர் வந்து தேவன் வந்து நம்மளுக்கு எடுத்து சொன்னார். அதே போல் இந்த வேதாகமத்தின் மூலமாக நம்ம என்னென்ன கற்றுக்கொள்கிறோன்னா வேதாகமத்தின் மூலமாக நம்ம வந்து கர்த்தருடைய புதிய சிருஷ்டிப்பு நம்ம பார்க்குறோம். கர்த்தருடைய நாள் குறித்ததான இதுவும் பார்க்குறோம். வருகையின் காரியங்களை பற்றியும் நம்ம வந்து இதில் வந்து நம்ம பார்க்குறோம். அப்புறம் வந்து வேதாகமத்தில் வந்து இன்னும் வந்து சொல்லப்படாத இன்னும் நிறைய காரியங்கள் வந்து நம்ம வந்து பாவ சோதனை, விழுகை, எகிப்தை விட்டு வெளியே வருதல், யோர்தானை கடந்து செல்லுதல், வனாந்தரத்தில் அலைந்து திரிதல், சிறைப்பட்டு செல்லுதல், என்ன நிறைய விஷயங்கள் வந்து அந்த காரியங்கள்லாம் நம்ம வேதாகமத்தில் ஆதி முதல் நம்ம பார்க்குறோம். ஆதாம் ஏவாள் வந்து அந்த பாவ சோதனையில் அவங்க விழுறது, அவங்க திருப்பம் எழுகிறது, எகிப்தில் வந்து அவங்க எப்படி அவங்க வெளியே வந்தாங்க, தேவன் அவர்களை எப்படி நடத்தினார், வனாந்திர பாதை எப்படி இருந்தது, அவங்க சிறைப்பட்டு போனப்போ அவங்க எப்படி கஷ்டப்பட்டாங்க, தேவன் அவர்களை எப்படி மீட்டு கொண்டு வந்தார். இந்த காரியங்கள் எல்லாமே நம்ம வந்து ஒப்பிட்டு பார்க்குறப்போ நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில் நம்ம வந்து நம்ம நடந்து வந்த பாதை போலவே இந்த காரியங்கள்லாம் நம்மளுக்கு இருக்கும். நம்ம அதே போல் ஒரு வசனத்தை எடுத்து வாசிப்போம். எபிரேயர் 4:12. உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்தாலும் கருக்கானதாயும் ஆத்துமாவை ஆவியும் கணுக்கானையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகை அறுக்கிறதாயாமா இருக்கிறது. ஸோ நம்ம தேவனுடைய வார்த்தையை நம்ம தினந்தோறும் வாசிக்கிறப்போ நம்ம இருதயத்தினுடைய நினைவுகள் யோசனைகள் எல்லாத்தையும் அது வகையறுத்து கொடுக்கறதாக இருக்கிறது என்பதை நம்ம அறிந்து கொண்டோம். அதே போல் வந்து நம்மளுடைய கண்களை திறக்கிறதா இருக்கிறது இந்த வேத வசனம். அதே போல் நம்மை சுத்திகரிக்கிறதா இருக்கிறது இந்த வேத வசனம். அதே போல் வேத வார்த்தை வந்து ஜீவனை உருவாக்குகிறது. இது வந்து நம்ம பாவத்தை வந்து வேதத்தை நம்ம வந்து தினந்தோறும் வாசிக்கிறப்போ நம்ம என்னென்ன அறிந்து கொள்கிறோம், நம்ம என்னென்ன உணர்ந்து கொள்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதில் வந்து முதலாவது தேவ வார்த்தை ஜீவனை உருவாக்குகிறதா இருக்கிறது, பாவத்தை உணர்த்துகிறதா இருக்கிறது, நம்பிக்கையை வந்து நிறைவேற்றுகிறதா இருக்கிறது, உங்கள் பலவீனத்தில் வந்து நம்மளுக்கு பலன் கொடுக்கிறதா இருக்கிறது, இருளில் உள்ள நேரங்களில் வந்து அது நம்மளுக்கு வெளிச்சத்தை காட்டுகிறதா இருக்கிறது. சங்கீதத்தில் கூட ஒரு வசனங்கள் இருக்கிறது, அது உங்கள் கால்களுக்கு தீபமும்
பாதைக்கு வெளிச்சமாய் மாறுகிறது என்ற வசனம் இருக்கிறது. நம்ம வேத வசனம் வந்து நம்ம வாசிக்கிறப்போ அது நம்ம கால்களுக்கு தீபமாகவும் நம்மளுடைய பாதைக்கு வந்து வெளிச்சமாகவும் இருக்கிறது என்பதை கூட நம்ம இந்த மூலமாக வாசித்தோம். இதில் வந்து இது மாதிரி இதில் வந்து நிறைய கலைகள் வந்து நம்ம வேதாகமத்தில் படிக்கிறோம். ஒவ்வொரு தனிப்பட்ட கதையும் வந்து ஒரு புதிய அர்த்தத்தை வந்து நமக்கு கொடுக்குது. அதே போல் அந்த புத்தகத்தில் ஒவ்வொரு கதையும் நமக்கு தொடர்புடையதாக வந்து அந்த கதைகள் எல்லாமே மாறுது. இப்போ வந்து அந்த அதே போல் அந்த புத்தகத்தில் சொல்லப்பட்ட ஒரு மனுஷனாக ஒரு மனுஷியாக நீங்கள் மாறலாம். இப்போ அந்த புத்தகத்தில் வந்து சொல்லப்பட்டது போல் நம்ம நிறைய பேரை வந்து அந்த புத்தகத்தின் வாயிலாக வேதாகமத்தின் வாயிலாக நிறைய பேரை படிக்கிறோம். அந்த புத்தகத்தின் வாயிலாக நம்ம வந்து அந்த மனுஷனாக நம்ம தொடர்ந்து படிக்கிறப்போ நம்ம அந்த மனுஷனாகவோ நம்ம அந்த மனுஷியாகவோ நம்மளுக்கு மாறுறதுக்கு இந்த வேதாகமம் வந்து நம்மளுக்கு உதவியாக இருக்கிறது. நாம் அந்த புத்தகத்தின் மக்களாக இருக்க வேண்டும். நம்மளும் இந்த புத்தகத்தின் மக்களாகவே நம்ம எப்பொழுதும் இருக்க வேண்டும் சொல்லி என்று நான் இதை முடிக்கிறேன். அதே போல் இந்த 4 தலைப்புகளை நம்ம பார்த்தோம். வேதாகமத்தின் தனித்தன்மை, வேதாகமம் தேவனுடைய வெளிப்பாடு, வேதாகமம் தெய்வீக மனிதத்தன்மை, நம் கதை தேவ கதையின் ஒரு பகுதி. வேதாகமத்தின் தனித்தன்மையில் நம்ம என்ன பார்த்தோன்னா, அவங்க வந்து ஒரு வேதத்துக்காக அவங்க எவ்வளோ வந்து முயற்சி செய்து அவங்க போய் அந்த வேதாகமத்தை பெற்றுக்கொண்டாங்க. அந்த தன்மையை அவங்க உணர்ந்து அவங்க வந்து எவ்வளோ அதை போய் அந்த வாங்கிறதுக்காக அவங்க கஷ்டப்பட்டாங்க என்பதை நம்ம வந்து தெரிந்து கொண்டோம். வேதாகமம் தேவனுடைய வெளிப்பாடு. அந்த இதில் நம்ம எவ்வளோதான் அறிவில் நம்ம பெருகியிருந்தாலும் தேவனுடைய வெளிப்பாடு இல்லாமல் நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. தேவனுடைய வெளிப்பாடு இந்த கடைசி காலகட்டத்தில் வந்து நம்ம இருக்கிற நேரங்களில் தேவனுடைய வெளிப்பாடு ரொம்ப முக்கியமானது என்பதை தெரிந்து கொண்டோம். அதே போல் வேதாகமத்தின் தெய்வீக மனித தன்மையில் இந்த வேதாகமத்தில் மனிதத்துவமும் கலந்துருக்கு. நம்ம வந்து அதை நம்ம பிரித்து அதனுடைய இலக்கியத்துவமும் அதனுடைய வரலாற்றையும் நம்ம புரிந்து நம்ம வந்து படிக்கணும். அதே போல் இது வந்து வருங்காலத்துக்கும் இது வந்து எல்லாமே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு தெய்வீக தன்மை வந்து இந்த வேதாகமத்தில் இருக்குது என்பதை நம்ம பார்த்தோம். அதே போல் நம் கதை தேவ கதையின் ஒரு பகுதி. இந்த வேதாகமத்தை நம்ம படித்துட்டு வரப்போ இப்போ அதில் சொல்லப்பட்ட ஒரு கதையுமே வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கப்பட்ட ஒரு கதை போல இருக்கும். இல்லைன்னா நம்ம அந்த கதை போல நம்ம வந்து மாறத்துக்கான ஒரு பகுதியாக இந்த வேதாகமம் வந்து நமக்கு இருக்குது என்பதை நம்ம வந்து இந்த புத்தகத்தை போல வேறு புத்தகம் இல்லை என்ற தலைப்பின் மூலம் அறிந்து கொண்டோம். ஸோ நம்ம வந்து இந்த தேவன் வந்து அரிய பொக்கிஷமாக நம்ம வேதாகமத்தை வந்து தேவன் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார். இது வந்து கிடைக்காத நாட்களில் வந்து இதுக்காக அலைஞ்சு திரிஞ்சு நம்ம அந்த ஜோன்ஸ் அவங்க சொல்லப்பட்டது போல் மேரி ஜோன்ஸ் போல் நம்ம அலைந்து ஓடி திரிந்து நம்ம வாங்குகிற சூழ்நிலையில் நம்ம வந்து இப்போ இல்லை. நம்ம எல்லார் வீட்டிலும் வேதாகமம் இருக்கிறது. இதில் அவ்வளோ நன்மைகள் அதிகமாக நிறைந்திருக்கிறது. நம்ம நடக்க, நம்ம செல்ல, நம்ம எந்த பாதையில் போக எல்லாத்துக்குமே இது வந்து ஒரு பொக்கிஷமாய் தேவன் நம்மளுக்கு கொடுத்திருக்கார். நம்ம தினந்தோறும் இதை நம்ம ஆராய்ந்து அறிந்து இந்த பொக்கிஷத்தை நம்ம பெற்றுக்கொள்வோம். தேவனுக்கு மகிமையாய் வாழ்வோம். நன்றி.